ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம், நெஞ்சு சளியெல்லாம் சரி பண்ணுற கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அந்த மாதிரி ஒரு டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. நான் கொள்ளை வந்து நல்லா அலசி எடுத்துட்டேன். அரை டம்ளர் கொள்ளுக்கு நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கூட இந்த மாதிரி கொள்ளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சமைக்கிற எண்ணெய் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஏன்னா பொங்கி மேலே வராது, அதுக்காக தான். குக்கரை வெயிட் போட்டு அடுப்பில் வச்சாச்சு. இது வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுடலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அடுத்ததான் இது கூட ஒரு 10 பல் போல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இடிகளில் சேர்த்தாச்சு. இப்போ இதை இடித்து எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் இடித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொள்ளு நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புளியை கரைச்சி எடுத்தாச்சு. இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து அதையும் பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இதில் அந்த தக்காளியை பிழிஞ்சு விட்டாச்சு. அடுத்தது அந்த கொள்ளு வச்சு ஃபில்டர் பண்ணியிருக்க அந்த வாட்டர் எடுத்து அதில் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 4 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டையும் எடுத்துட்டேன். தாளிச்சிடலாம், அப்புறம் ரசம் வச்சிடலாம். கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு போட்டாச்சு, பொரிஞ்சிச்சு. இப்போ இதில் மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஜீரகம், மிளகு, பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம்லே அதை சேர்த்தாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க இந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம கொள்ளு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருந்தோம், அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நுர வந்த உடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரசம் இந்த அளவுக்கு நுரைச்சி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கொள்ளு ரசம் ரெடி.